வணக்கம் ஷாலினி தொலைக்காட்சி நேயர்களே, இது நமது உண்மை. நாமும் நாடும் நலமுடன் வாழ்ந்திட வேண்டிய ஷாலினி தொலைக்காட்சி உண்மை நிகழ்ச்சி நமக்காக வழங்கி வருகிறது. மனிதமும் உலக உயிர்களும் இந்த பூமி பந்தும் மகிழ்வுடன் சிறந்து விளங்கவே நாம் தொடர்ச்சியாக உண்மை நிகழ்ச்சியை மக்களுக்காக தொகுத்து வழங்கி வருகிறோம். ஒரு சில வருடங்களாக உலக வல்லாதிக்க நாடுகளின் பொருளாதார மாற்றங்களுக்கும் வல்லாதிக்க செயல் திட்டங்களுக்கும் ஈடுகொடுத்து செல்லும் விதமாக இந்தியாவின் செயல் திட்டங்களும் மாறிக்கொண்டிருக்கின்றது. நவீனமயமாக்கல் மற்றும் பொருளாதாரமயமாக்கல் என்ற பெயரால் மக்களின் வாழ்வாதாரங்களும் நலனும் பாதிப்படைவதோடு இந்த பூமி பந்தின் அழிவுக்கு வித்திடும் செயல்களும் பெருகிக் கொண்டே வருகின்றது. வல்லாதிக்க சக்திகளின் ஆட்டுவிப்பிற்கு தகுந்தவாறு நாகரிகம் என்ற பெயரில் நடக்கும் கேடு நிறைந்த செயல்களுக்கு மாற வேண்டிய நிலைக்கு மக்களும் தள்ளப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாட்டின் ஆட்சியாளர்களின் சுயநல சிந்தனைகளால் இந்த பூமி பந்தே தள்ளாடி கலங்கி நிற்கின்றது என்றால் அது மிகையல்ல. இந்த பூமியை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லும் சுயநலக்காரர்களின் கேடு நிறைந்த பல திட்டங்களில் ஒன்றுதான் பூமியை பிளந்து மீத்தேன் எடுக்கும் திட்டமும். திரைப்படங்கள், நடிகர்கள், ஷாப்பிங் மால்கள், செல்போன் அப்ளிகேஷன்கள், காதலும் காமமும் நிறைந்த காட்சிகள், பாடல்கள், வானுயர்ந்த கட்டிடங்கள், கண்ணில் படும் பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்க வேண்டும் என்று நுகர்வு கலாச்சாரத்திற்காக பரப்பப்படும் சின்னத்திரை விளம்பரங்கள், சீரியல்கள், நாகரிக உலகிற்கு என்று கற்கால நிலைக்கு கொண்டு செல்ல பரப்பப்படும் கலாச்சார மாற்றங்கள், டாஸ்மாக் என இது போன்றவற்றிலெல்லாம் தன்னிலை மறந்து மயங்கி கிடக்கும் இந்தியர்களை, நமது தமிழர்களை தட்டி எழுப்பிடவே இந்த உண்மை நாட்டையும் நாட்டு மக்களையும் தொலைநோக்கு பகுத்தறிவு பாதைக்கு இட்டுச் சென்று இயற்கை வழி சிறைக்க வைக்கவே இந்த உண்மை. மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டு போரடித்த சோழவள நாடிது என்று போற்றப்பட்ட தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான காவிரி படுகை பகுதிகள் வளமான ஆற்று நீர், நிலத்தடி நீர் வளம் என இயற்கையின் பெருங்கொடைகள் கிடைக்கப்பெற்ற காவிரி படுகை பகுதிதான் உலகின் அதிக பரப்பளவு கொண்ட ஒரு தொடர்ச்சியான சமவெளி வேளாண் பகுதி என்று கருதப்படுகிறது. ஆனால் கடந்த 25 ஆண்டுகளாக தமிழகத்திற்கான காவிரி நீர் அநியாயமாக மறுக்கப்பட்டு நிலத்தடி நீரை மட்டும் நம்பி விவசாயம் செய்யும் வானம் பார்த்த பூமியாக காவிரி படுகை பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு வருகின்றது. தனது வஞ்சகமான போக்கால் காவிரி உரிமையை நமக்கு மறுக்கும் ஆட்சியாளர்கள் தற்போது நிலத்தடி நீருக்கும் மொத்தமாகவே வேட்டு வைக்கும் திட்டமாகவே மீத்தேன் திட்டம் பார்க்கப்படுகிறது. மீத்தேன் வாயு திட்டம் என்ற பெயரில் வளம் மிகுந்த காவிரி டெல்டா பகுதியை நரபலி கொடுத்து சுமார் 60 லட்சம் உழவர்களை காவிரி படுகையில் இருந்து துரத்தி அடித்து இந்தியாவின் தெற்கே ஒரு தார் பாலைவனத்தை உருவாக்கும் திட்டமாக மக்களால் பார்க்கப்படும் மீத்தேன் திட்டம் பற்றிய உண்மைகளை அலசுகிறது இந்த வார உண்மை. நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலனும் உணரியோரீண்டு உடம்பும் உயிரும் படைத்துசினோரே. புறநானூறு. நீரால் உண்டான உடல்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பவரே உயிர் கொடுப்பவராவர். உடம்பு உணவையே அடிப்படை தேவையாக கொண்டது. உணவு உண்டாக்கல் என்பது நிலத்தோடு நீரை தேக்குவதாகும். நிலத்தில் நீரை தேக்கி வைப்பவர்கள் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தோர் ஆவர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாநிலங்களவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன் தமிழ்நாட்டில் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டம் மற்றும் அதன் பிரச்சினை தொடர்பாக மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பினார். அவர் பேசுகையில், மீத்தேன் வாயு எடுப்பதற்கு அளிக்கப்பட்ட உத்தரவை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை மனு காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கத்திடமிருந்து அரசுக்கு கிடைத்துள்ளதா? அப்படி கிடைத்திருந்தால் அதன் மீது அரசின் நடவடிக்கை என்ன என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த மத்திய பெட்ரோலியம் மற்றும் காவிரி எரிவாயுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், காவிரி டெல்டா விவசாயிகளிடமிருந்து மனு வந்துள்ளது. காவிரி டெல்டாவில் உத்தேசிக்கப்பட்டுள்ள மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டம் குறித்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து விவசாயிகளின் சங்கங்களின் சார்பில் காவிரி டெல்டா பகுதியில் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை ரத்து செய்ய கோரி பிரதமரிடம் அளித்த மனு பெட்ரோலியத்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மன்னார்குடி பகுதியில் 667 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்துக்காக கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்துக்கு உரிமம் வழங்கப்பட்டு இருந்தது. அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது தொடர்பான முக்கிய ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை. மேலும் கடந்த 2013 நவம்பர் 3ஆம் தேதியுடன் அந்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் முடிவடைந்து விட்டது. ஆனால் அந்த பகுதியில் அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ள ஒப்பந்த உரிமத்தை ரத்து செய்யும் நடவடிக்கையை பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தொடங்கியுள்ளது என்று கூறினார்.
மீத்தேன் திட்டம் குறித்து சில தினங்களுக்கு முன் பாராளுமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதுக்கு பதிலளித்துள்ள மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லும்பொழுது டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில், அதாவது அந்த நிறுவனம் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி நிறுவனம் நாங்கள் கேட்ட தரவுகளை தரவில்லை, அந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே அந்த அமைப்புடன் அந்த நிறுவனத்துடன் நாங்கள் போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒழிய மீத்தேன் திட்டத்தை கைவிட்டதாக அவர்கள் எங்கேயும் சொல்லவில்லை. அந்த தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டால் அது மறுபடியும் அதே நிறுவனத்திற்கு அந்த ஒப்பந்தத்தை செய்ய முடியும், அல்லது மத்திய அரசு நிறுவனமான ONGC மூலமாகவோ இல்லை பல்வேறு தனியார் நிறுவனங்கள் மூலமாகவோ இந்த விஷயத்தை செய்து அதை அரசு இந்த வளத்தை தனியார்களிடம் ஒப்படைவதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அதை கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். எங்கேயும் மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிட்டதாக சொல்லவில்லை. தொழில்நுட்ப டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் மட்டும் அந்த நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்கிறார்கள். இது நமக்கு கிடைத்த வெற்றி அல்ல, ஒரு சின்ன ஒரு ஆறுதல் என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் என்றைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இந்த திட்டத்தை கைவிடுகிறோம், ரத்து செய்கிறோம் என்று சொல்கிறார்களோ அன்னைக்கு தான் உண்மையில் மக்களுக்கான வெற்றியாக இருக்க முடியும். 2014 ஜூலை மாதம் நடந்த பட்ஜெட் கூட்டத்தில் பட்ஜெட்டில் 119வது பிரிவினில் இந்த மீத்தேன் திட்டத்தை அதிதீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று மோடி அரசினுடைய பட்ஜெட்டினுடைய நிதியமைச்சராகிய அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார். Madam, I rise to present the budget for the year 2014-15. Petroleum and natural gas. It is my government's intention to accelerate production and exploration of coal bed methane reserves. இந்த மீத்தேன் திட்டத்திற்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் முறிக்கப்பட்டு விட்டது, மீத்தேன் திட்டம் கைவிடப்பட்டது என்பது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். உண்மை என்னவென்றால் அந்த கிரேட் ஈஸ்டர்ன் கம்பெனிக்கான ஒப்பந்தம் முடிந்திருக்கிறது. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேலையை பண்ணுறதுக்கு, இந்த பாலம் கட்டுறதுக்கு இந்த கம்பெனிக்காரர் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அந்த கம்பெனிக்காரர் அந்த நேரத்துக்குள்ளே அந்த பாலத்தை கட்டலைன்னா அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போய் வேறு கம்பெனிக்காரர் கொடுப்பாங்க. அது மாதிரி இப்போ கிரேட் ஈஸ்டர்ன் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தா கான்ட்ராக்ட் காலம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு பதில் வேற ஒரு கம்பெனி கொடுக்க போகிறாங்க, புதுசாக விற்க போகிறாங்க. அதை தான் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் ஏமாற்றி நம்மளுடைய அன்றாட வேலைக்கு திரும்பின உடனே மறுபடியும் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டம் போதும் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் சாண எரிவாய்க்காலம் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் மீத்தேன் வந்துடும், எல்லாருக்கும் கேஸ் வந்துடும். அது இப்படி பூமியை தொலைச்சி எடுக்கிறத விட மிக அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் இதை கீழே எடுக்கிறாங்கன்னு சொன்னால், 5000 கோடி ரூபா அவன் அரசாங்கத்துக்கு கொடுக்குறான், 6 லட்சம் கோடி ரூபா அவன் லாபம் எடுத்துகிட்டு போகிறான். அவனுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக தான் நமக்கு மந்திரி சபை இருக்குதா? அவர் தான் நம்ம மந்திரியா? அதுக்காக தான் பாராளுமன்றத்துக்கு நம்ம ஆளுகள் எல்லாம் அனுப்பிச்சி வச்சோமா? 2010ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இப்படி ஒரு மோசமான ஒப்பந்தம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு மத்திய மந்திரிகள் யாராவது மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்போ தமிழ்நாட்டில் சோறு இல்லாமல் போகணும், தண்ணி இல்லாமல் போகணும்னா இது தமிழ்நாடே பஞ்சத்தில் சுருண்டு போயிடும், பாலை நிலமாயிடும். ஆகையினால் இது தமிழ்நாடு பிரச்சனை, இது தஞ்சாவூர் பிரச்சனை இல்லை, திருவாரூர் பிரச்சனை இல்லை. மீத்தேன் எடுக்கும் திட்ட ஒப்பந்தம் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு ரத்து செய்வதாக மட்டுமே இந்திய அரசு குறிப்பிட்டிருக்கின்றதே தவிர மீத்தேன் திட்டத்தை தமிழகத்தில் கைவிடுவதாக மத்திய அரசு அறிவிக்கவில்லை. எனவே இத்திட்டம் ஏதோ ஒரு மீத்தேன் திட்டம் பற்றிய உண்மைகள் தொடர்கின்றது. மீத்தேன் திட்டத்திற்கு எதிரான போராட்டங்களால் இந்தியாவின் வளர்ச்சி திட்டம் ஒன்றை நிறுத்திவிடுகின்றோமோ என்ற கேள்வியை சுரங்கத்துறை பேராசிரியர் ஒருவரிடம் முன்வைத்த போது அவர் கூறியதாவது:
எரிபொருள் தேவைக்கு திண்டாடி வரும் இந்தியாவுக்கு இது போன்ற வளர்ச்சி திட்டங்கள் அவசியமானதுதான். நிலத்தின் மேற்பரப்பை பாதிக்காத வகையில் மீத்தேன் வாயுவை மட்டும் வெளியில் எடுக்க தேவையான உயர் தொழில்நுட்ப வசதிகள் உள்ளன. இதற்கு மொத்த விவசாய நிலத்தையும் பயன்படுத்த தேவையில்லை. ஆழ்துளை கிணறு அமைக்க தேவையான இடம் இருந்தாலே மீத்தேன் வாயு குழாய் அமைத்து விடலாம். அதிகபட்சம் 5 ஆண்டுகளுக்கு அந்த நிலத்தை பயன்படுத்துவார்கள். அதன் பிறகு நிலத்தை விவசாயிகளிடமே திருப்பி கொடுத்து விடலாம். மீத்தேன் வாயு உற்பத்தி செய்யும் நிறுவனம் பெரும் லாபம் ஈட்ட வாய்ப்புண்டு. அரசுக்கும் ராயல்டி தொகை மற்றும் வரி மூலம் அதிக வருவாய் கிடைக்கும். விவசாயிகளுக்கு நிலத்தை திருப்பி கொடுப்பதுடன் அந்த நிலத்தின் விலையில் 10 மடங்கு அதிகம் அளிப்பதற்கு கூட தயங்க மாட்டார்கள். அனைத்து தரப்புக்கும் லாபம் கிடைக்கும் வகையில் இத்திட்டத்தின் பாதுகாப்பு அம்சங்களை உருவாக்க வேண்டும் என்பதோடு இதை செய்ய வேண்டியது மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளின் பொறுப்பாகும். அவர்களை பொறுப்புடையவர்களாக ஆக்கி திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று மீத்தேன் திட்டத்திற்கு ஆதரவாக அப்பேராசிரியர் கூறினார். மீத்தேன் திட்டத்திற்கு ஆதரவானவர்களின் கருத்துக்கள் பற்றி மீத்தேன் திட்ட எதிர்ப்பாளர்கள் கூட்டமைப்பினரிடம் கேட்டபோது அவர்கள் கூறியவை. இந்த கருத்துக்களை மீத்தேன் திட்ட எதிர்ப்பாளர்களிடம் முன்வைக்கும் போது அவர்கள் மீத்தேன் வாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதால் நாட்டின் வளர்ச்சி தடைபடுகிறது என்ற வாதத்தை ஏற்க முடியாது. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தால்தான் நாட்டின் வளர்ச்சி இருக்கும். மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்துவிட்டு ஒரு நாடு எப்படி வளர முடியும்? இத்திட்டத்தால் நிலத்தடி நீர் பாழாகும். விவசாய நிலங்கள் முற்றிலும் அழிந்து போகும். ஆராய்ச்சியாளர்களும் இத்திட்டத்தால் தமிழகம் பாலைவனமாகும் என்கின்றனர். உலக வல்லரசு நாடுகளே இந்த திட்டத்தை முறையாக பராமரிக்க முடியாததால் அந்த பகுதியில் உயிர்கள் வாழ முடியாத பாலைவனமாகிவிட்டன. இந்த நிலை தமிழகத்திற்கும் வர வேண்டுமா என்றதோடு இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் மீத்தேன் வாயு மட்டுமல்ல. தஞ்சை டெல்டா பகுதியில் இருந்து நெய்வேலி வரை நிலக்கரி படிமங்கள் உள்ளன. தஞ்சையில் விவசாய நிலங்களை அழித்துவிட்டு நிலக்கரி சுரங்கம் அமைப்பதுதான் இத்திட்டத்தின் நோக்கம். மீத்தேன் வாயுவை எடுக்காமல் சுரங்கம் அமைக்க முயற்சித்தால் வெடி விபத்து ஏற்படும். எனவே முதல் கட்டமாக மீத்தேன் வாயு எடுக்கும் திட்டம் என்று ஆரம்பிக்கின்றனர். இத்திட்டத்தை நாங்கள் முழுமையாக எதிர்ப்போம் என்கின்றனர். மீத்தேன் எடுக்கப்படும் முறை மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றி நிமிர் வெளியீடாக மே 17 இயக்கம் வெளியிட்ட பாலைவனமாகும் காவிரி டெல்டா என்ற ஆவணப்படத்தின் காட்சிகளை காண்போம். காவிரி டெல்டாவையே எரித்து சாம்பலாக்கப் போகும் இந்த மீத்தேன் திட்டத்தை அடிப்படையிலிருந்து என்னவென்பதை தெரிந்து கொள்ளலாம். நிலத்திற்கு அடியில் பாறைகளுக்கும் நிலக்கரிக்கும் இடையில் பரவி கிடக்கும் ஒரு வகை வாயுதான் மீத்தேன். எளிதில் தீப்பற்றி எரிவது இதன் குணம். சுரங்கங்களில் நிகழும் தீ விபத்துகளுக்கு காரணம் இந்த மீத்தேன் தான். இப்படி புவியில் அடி ஆழத்தில் இருக்கும் மீத்தேனை வெளியில் எடுத்து விற்பனை செய்வதுதான் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டம். புவிக்கடியில் மீத்தேன் தேங்கியிருக்கும் இடத்தை பொறுத்து 3 வகைகளாக வெளியில் எடுக்கின்றனர். இறுக்கமான மணல் பகுதிகளில் இருந்து மீத்தேன் எடுப்பது என்ற டைட் கேஸ் முறை, அடியாழத்தில் கடினமான பாறைகளில் சிக்கியிருக்கும் மீத்தேனை எடுப்பது என்ற ஷேல் கேஸ் முறை, நிலக்கரி இடுக்குகளில் இருந்து மீத்தேன் எடுப்பது என்ற கோல்பெட் மீத்தேன் அதாவது சிபிஎம் முறை. இந்த சிபிஎம் அதாவது நிலக்கரி சுரங்க மீத்தேனை காவிரி டெல்டாவில் இருந்து எடுப்பதற்குத்தான் மன்மோகன் சிங் அரசு அனுமதித்துள்ளது. 4000 ஆண்டுகளுக்கான இந்த சமவெளி 22,000 கிலோமீட்டர் அளவிற்கான வாய்க்கால்களை கொண்டிருக்கிறது. 44,000 சதுர கிலோமீட்டருக்கு இது பறந்து கிடக்கிறது. இந்த உணவு சமவெளிதான் ஆசியாவிலேயே மிக தொன்மையானது என்று சொல்லப்படுகிறது. மனதை மயக்கும் பச்சை பசேல் வயல்கள் சூழ்ந்திருக்கும் மன்னார்குடி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில்தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தப் போகிறார்கள். நிலக்கரி சுரங்கங்கள்ல தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்துக்கு காரணியாக இருக்கிறது இந்த மீத்தேன் வாயுக்கள். அப்படி அந்த மீத்தேன் வாயுக்களை நிலக்கரி சுரங்கங்கள் தோண்டுவதற்கு முன்னதாக எடுப்பது அப்படின்றது அங்கே ஏற்படக்கூடிய அந்த தீ விபத்துகளை தடுக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு இவங்க அப்ளை பண்ணக்கூடிய இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய இடம் அப்படின்றது காவிரி டெல்டா. இன்றைக்கு காவிரி டெல்டாவில் இவங்க பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா, நிலக்கரி நாளைக்கு எடுக்க போகிறாங்கன்னா அதற்கான பதில் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எங்கேயும் இல்லை. அப்படி நிலக்கரி எடுத்துட்டாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நெல்லை
அடிப்படையாக வச்சு இன்றைக்கு தமிழகத்திலையும் உலகத்திலும் இந்தியாவிலையும் பல்வேறு இடங்களுக்கு இது வந்து உணவு பயிர், இந்த உணவு போயிட்டு இருக்கு. இப்போ இதற்கான மாற்று என்ன கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தஞ்சை வட்டத்தில் ஒரத்த நாட்டிலிருந்து கும்பகோணம் வட்டத்தில் திருவிடைமருதூர் வரை இத்திட்டம் பரவி நிற்கிறது. இந்த திட்டம் முதற்கட்டமாக செயல்படுத்தப்படும் ஊர்கள் கும்பகோணம் வட்டத்தில் கொத்தங்குடி, பெரப்பட்டி, வண்டுவாஞ்சேரி, திருச்சேரை, துக்காச்சேரி, ஆமங்குடி, விட்டலூர், குமாரமங்கலம், நாச்சியார் கோவில். திருவிடைமருதூர் வட்டத்தில் மஞ்சமல்லி, நரசிங்கம்பேட்டை. ஒரத்தநாடு வட்டத்தில் குலமங்கலம். குடவாசல் வட்டத்தில் குடவாசல், சித்தாடி, மேலைப்பாளையம், மலுவச்சேரி, ஓகை, கீழப்பாளையூர், கமுகக்குடி, பத்தூர், மஞ்சக்குடி, வடவேர், செல்லூர். வலங்கைமான் வட்டத்தில் சாரணத்தம், மாணிக்கமங்கலம், கொட்டையூர், அனுமந்தபுரம், கீழவடமல், ராசேந்திரநல்லூர், நார்த்தாங்குடி, கோயில்வெண்ணி, ஆதனூர், கண்டியூர். நீடாமங்கலம் வட்டத்தில் பூவனூர், கீழவாந்தச்சேரி, தண்டிலம், அரிச்சபுரம், அனுமந்தபுரம், அன்னவாசல், காளாச்சேரி. மன்னார்குடி வட்டத்தில் கர்ணாவூர், வடபாதி, சேரன்குளம், மன்னார்குடி, அரவத்தூர், சவளக்காரன், மூவர்கோட்டை, பருத்திக்கோட்டை, களஞ்சிமேடு ஆகியன. இப்பகுதிகளில் தொன்மை வாய்ந்த கோவில்களும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களும் பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்களும் ஏராளமாக இருக்கின்றன. குறிப்பாக பறவைகள் சரணாலயமும் இப்பகுதியில் அமைந்துள்ளது. இத்தனையும் மீத்தேன் எரிவாயு திட்டத்திற்கு இரையாக போகின்றன. இந்த திட்டம் இந்த ஊர்களோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த காவிரி டெல்டா பரப்பிற்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. புவியில் ஆழமாக துளைகளை இட்டு அதன் வழியாக மீத்தேனை எடுப்பதுதான் திட்டம் என்று எளிமையாக சொல்லிவிடலாம். ஆனால் திட்டத்தின் விளைவு மீத்தேன் மட்டுமல்ல, இன்னும் என்னவெல்லாம் கொடுமைகள் அரங்கேறப் போகின்றன என்பதை விரிவாக பார்க்கத்தான் போகிறோம். மூச்சை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். மீத்தேன் எடுக்கும் முறையை முழுமையாக பார்க்கலாம். மீத்தேனுக்கான துளைகளை 6000 அடிகளுக்கும் கீழாக இடுவார்கள். பின்னர் அங்கிருந்து பக்கவாட்டில் பல்லாயிரம் மீட்டர்களுக்கு துளைத்தெடுப்பார்கள். ஓர் ஆழ்துளையிலிருந்து பல திசைகளிலும் பக்கவாட்டு துளைகளை இடுவார்கள். பின்னர் அந்த துளைகள் வழியாக வேதிப்பொருட்களை மிக அதிக அழுத்தத்தில் செலுத்தி ஆழத்தில் இருக்கும் பாறைகளை வெடிக்கச் செய்து அங்கு சிக்கியிருக்கும் மீத்தேனை விடுவிப்பார்கள். விடுவிக்கப்பட்ட மீத்தேன் இவர்கள் அனுப்பும் ரசாயன நீரோடு கலக்கப்பட்டு பின் வெளியில் எடுக்கப்படும். வெளியில் எடுக்கப்பட்ட பின்னர் மீத்தேன் எரிவாயு மட்டும் பிரித்தெடுக்கப்படும். ஒரு மீத்தேன் கிணறு அமையும் பகுதியை 5 to 7 நாட்களுக்குள்ளாக சுத்தம் செய்து 50 to 100 நாட்களுக்குள்ளாக முழுமையாக துளையிட்டு விடுவார்கள். ஆழ்துளையிலிருந்து மீத்தேனை எடுக்கும் முறையை ஒருமுறை பார்த்தாலே போதும், நம் மனமெல்லாம் பதறிப்போகும். இந்தியா என்பது ஒரு விவசாய நாடு. விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொன்னால் இந்தியாவின் முதுகெலும்பை முறிக்கின்ற வேலை, தமிழகத்தின் முதுகெலும்பை முறிக்கின்ற வேலை இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு கிணற்றுக்கு மீத்தேன் எடுக்க ஓர் ஆண்டிற்கு 400 லாரிகள் மணலும் 400 டேங்கர் லாரிகள் அளவிற்கு நீரும் தேவை. அதாவது 100 வீடுகள் முழுமையாக கட்டுவதற்கான கட்டுமான பொருட்களை கொண்டு ஒரு முறை மீத்தேன் உறிஞ்சப்படுகிறது. ஒரு மீத்தேன் கிணற்றுக்கு மட்டும் 5 நாட்கள் நடக்கும் இந்த நீரியல் விரிசல் முறைக்கு 5,66,00,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. சோதனை முறையில் 50 கிணறுகளுக்கு மட்டும் கணக்கிட்டால் கூட 263 கோடி லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. 50 கிணறுகளா என்று அவசரப்பட்டு வாயை பிளக்க வேண்டாம். நம்மை வாழ வைக்கும் தஞ்சை டெல்டா பகுதியில் சுமார் 2000 மீத்தேன் கிணறுகள் வரவிருப்பதாக புள்ளி விவரம் சொல்கிறது. அப்படியானால் அந்த 2000 கிணறுகளில் ஒரு முறை மீத்தேன் எடுக்க மட்டும் 4 TMC தண்ணீர் தேவைப்படும். 4 TMC நீர் என்றால் எவ்வளவு தெரியுமா? அதை கொண்டு சுமார் 40 லட்சம் பேருக்கு அன்றாடம் 100 லிட்டர் வீதம் ஆண்டு முழுவதும் பகிர்ந்தளிக்க முடியும். இன்னும் எளிமையாக சொல்வதென்றால் 40 லட்சம் பேருக்கு 365 நாட்களுக்கும் நாளொன்றுக்கு 5 குடம் தண்ணீர் வீதம் தர முடியும். மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 80 TMC நீரை இந்த கிணறுகள் 4 மாதங்களில் குடித்து தீர்க்குமென்றால் இதன் அபாயத்தை புரிந்து கொள்ளுங்கள்.
இந்த பகுதியில் முதலில் குடிநீர் இல்லாமலும் அடுத்தது விவசாயம் இல்லாமலும் படிப்படியாக இந்த பகுதி மக்கள் இந்த மண்ணை விட்டு வெளியேறுகின்ற நிலைமை ஏற்படும். கர்நாடகாவிடமிருந்து 10 TMC தண்ணீரை பெறுவதற்கே 20 TMC கண்ணீரை விட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் நாம். என்றால் மீத்தேன் கிணறுகளுக்கு தேவையான நீர் அனைத்தையுமே காவிரியிலிருந்து மட்டுமே எடுப்பார்கள் என்று குழந்தை கூட நம்பாது. நிச்சயம் ஒட்டுமொத்த தமிழகத்தின் தண்ணீரும் இதற்காக உறிஞ்சப்படும். இப்படியே அடுத்து வரும் 30-40 ஆண்டுகளுக்கும் மீத்தேன் குடிக்கப் போகிறார்கள் என்றால் நம் இயற்கை வளங்கள் எவ்வளவு கொள்ளை போகும் என்பதை கற்பனையாவது செய்து பார்க்க முடிகிறதா? இது நமக்கும் நம் சந்ததிக்குமான குடிநீர் அல்லவா? தனியாரின் கொள்ளை லாபத்திற்காக கொடுத்துவிட்டு தண்ணீர் இல்லாமல் நாம் அலைய வேண்டுமா? தண்ணீருக்கு இந்த நிலை, மணலுக்கு என்ன நிலை என்பதை இனி பார்ப்போம். மீத்தேன் திட்டம் பற்றிய உண்மைகள், மீத்தேன் திட்டத்தால் ஏற்படும் விளைவுகள், இத்திட்டம் பற்றிய பொதுமக்கள், தலைவர்கள், சமூக ஆர்வலர்களின் கருத்துக்களை வரும் சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு உண்மை நிகழ்ச்சியில் காண்போம். மீண்டும் உண்மை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சி. ஜெயதேவன். நன்றி, வணக்கம்.